நெல்லை கேடிசி நகரில் பரப்புரையை முடித்து தாழையூத்து பகுதியை நோக்கி சென்று கொண்டிருந்த தவேக தலைவர் விஜயின் வாகனத்தை பின்தொடர்ந்து பைக்குகளில் வந்த இளைஞர்கள் அடுத்தடுத்த விபத்தில் சிக்கியுள்ளனர். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் சரவணன். சரவணன், வணக்கம். என்ன நடந்தது? தவேக தலைவர் விஜய் இன்று நெல்லை மற்றும் தூத்துக்குடியில பரப்புரை மற்றும் ரோட் ஷோல ஈடுபடுகிறார். தூத்துக்குடி விமான நிலையத்திலிருந்து அவர் நெல்லை நோக்கி சென்றபோது 2 இடங்கள்ல பின்தொடர்ந்து வந்த வாகன ஓட்டிகள் மற்றும் விஜயனுடைய வாகனத்தை பின்தொடர்ந்து ஓடி வந்தவர்கள் என அடுத்தடுத்து அவர்கள் கீழே விழுந்து காயமடைந்தார்கள். ஒரு 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தார்கள். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் பேரிகார்டுகளை கொண்டு பாறைக்குளம் பகுதியில் பேரிகார்டுகளை கொண்டு பின்தொடர்ந்து வந்த 200க்கும் மேற்பட்ட வாகனங்களை தடுத்து நிறுத்தினார்கள். அதற்கு பிறகு காவல்துறையினுடைய வாகனம் தான் விஜயனுடைய வாகனம் செல்லும் போது பின்தொடர்ந்து வந்தது. இது போன்ற வாகனத்தை அருகே யாரும் நெருங்கி வராமல் அவர்கள் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டார்கள். தற்பொழுது விஜய் நெல்லையில இந்த கேடிசி நகர்ல பரப்புரையை முடித்துக் கொண்டு அவர் மீண்டும் நெல்லை நகர்ல, அதாவது தாழையூத்திலிருந்து பாளையங்கோட்டை, வண்ணாரப்பேட்டை உள்ளிட்ட அந்த பகுதிகளில் எல்லாமே ரோட் ஷோவில் ஈடுபடுவதற்காக தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறார். வழிநெடுகளும் மக்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த ரோட் ஷோவில் ஈடுபடுகிறார். இந்த நிலையில் அந்த சாலையிலும் இருசக்கர வாகன ஓட்டிகள் தொடர்ந்து இளைஞர்கள், குறிப்பாக இளைஞர்கள் விஜயனுடைய வாகனத்தை பின்தொடர்ந்து செல்வதனால அடுத்தடுத்து விபத்து நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்தடுத்து 2 விபத்து நெல்லையில் மட்டுமே இந்த பரப்புரைக்கு முடிந்த பிறகு தற்போது ரோட் ஷோவில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில அடுத்தடுத்து 2 விபத்துகள் நடந்திருக்கிறது. இதிலும் ஒரு 5க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். விஜயனுடைய இன்றைய பரப்புரையில் மட்டுமே தற்போது வரை 4 இடங்கள்ல இந்த விபத்து சம்பவம் நடந்திருப்பது குறிப்பிடத்தக்கது.